செந்தில் பாலாஜி ஏன் தலைமறைவானார்? அருவருப்பா இல்லையா அந்த கட்சிக்கும் செந்தில் பாலாஜிக்கும்? ஏன்னா லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்த ஒரு மனிதர், ஒரு பாலிட்டிஷியன், எக்ஸ் மினிஸ்டர், சிட்டிங் எம்எல்ஏ. இட்ஸ் அ ஷேம்ஃபுல் திங் ஆன் த பார்ட் ஆஃப் த டிஎம்கே அண்ட் செந்தில் பாலாஜி. ஏன்னா அசிங்கம் இது. ஒரு நீரவ் மோடி மாதிரி, விஜய் மல்லையா மாதிரிலாம் நீ ஒன்றும் தப்பிச்சு ஓடிட முடியாது, எங்கேயும் ஓடவும் முடியாது. முதல்ல ஃபார் எவர் யூ கான் பி ஆன் ஹைடிங் அண்ட் ரன்னிங். ஏன் பயந்து ஓடுறீங்க? வை ஆர் யூ ஆன் த ரன்? அசிங்கமா இல்லையா? லுக் அவுட் நோட்டீஸ்ன்றது இட் இஸ் ஆஸ் குட் அஸ் டிக்ளேரிங் அஸ் அ ப்ரொக்ளைம்டு அஃபண்டர். பட் தமிழக போலீஸ் நினைச்சா அவங்களை கைது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பண்றது இல்லை 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 அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் முடியல அவங்களால. ஆக்சுவலாக அவங்களால கைது பண்ண முடியல. இதெல்லாம் கதை. தமிழ்நாடு போலீஸ், ஸ்காட்லாண்ட் யார்டு நினச்சா கைது பண்ணலாம், அதெல்லாம் கதை, நான்சென்ஸ். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்களால முடியல. அவங்க அதே ஹைடிங். மறந்துடாதீங்க, அவர் அசோக்குமார் வந்து ஈடிக்கே அல்வா கொடுத்துட்டு 1.5 வருஷம் தலைமறைவாக இருந்தவர். அவங்கெல்லாம் ஜெகஜால கில்லாடிகள். உண்மையிலே போலீஸால் அவங்களுக்கு பிடிக்க முடியல. பட் ஃபார் எவர் நீ தப்பிச்சு ஓட முடியாது. சட்டத்தின் பிடியிலேருந்து எவர் ஒருவரும் நிரந்தரமாக, அதுவும் விஐபிஸ், சாமானிய மனிதன் கூட சில நேரங்களில் தப்பிச்சு ஓடிடலாம். விஐபிஸால் தப்பிச்சு ஓடவே முடியாது. பிகாஸ் யுவர் ரூட்ஸ் ஆர் ஹியர் அண்ட் யூஆர் இன் திஸ் டிஜிட்டல் வேர்ல்டு, எவ்ரி ஒன் இஸ் நேக்கட். அதனால் அப்படிலாம் யாரும் தப்ப முடியாது. ஒயர் ஹைடிங். கொஞ்ச நாளைக்கு ஒரு டெம்பரரி ரிலீஃப். இதோட பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் என்ன? இமேஜ் கொலாப்ஸ் ஆகுது இல்லை? அசிங்கமாக இல்லையா? லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குறதுன்றது உங்களுக்கு கேவலமாக இல்லையா? நான் தான் சொல்லணேன். அவர் அன்பழகன் சொன்ன மாதிரி வந்து எதுக்கு பயந்து ஓடணும்? கட்சிக்கு அசிங்கம்னார் அவர். உண்மையான திமுககாரன், உண்மையான அரசியல்வாதி, பர்ஃபெக்டாக சொல்லணும்னா இப்போ ஜெனுயன் டிஎம்கே கேடர் ஆர் லீடர், ஒரு உண்மையான திமுககாரன் இப்படிலாம் பயந்து, செந்தில் பாலாஜி மாதிரி பயந்துலாம் ஓட மாட்டான். அவன் எதிர்கொள்வான். என்ன தலையை சீவிடுவேன் நீ? அதான பாலிடிக்ஸ். இட்ஸ் ஃபண்டமெண்டலி இட்ஸ் அ பொலிட்டிக்கல் கேஸ். ஈடியிலேயே நம்ம பார்த்துட்டோம். ஒரு இது பொன்முடி அவர்கள் எப்படி ஈடி அணுகுனாங்க, இவர் எப்படி ஈடி அணுகுனாருங்கிறது தெரியும் நமக்கு. அப்புறம் நெஞ்ச போச்சு அழுதாரு. அதே போய் கோஆப்ரேட் பண்ணார். பொன்முடியை அரெஸ்ட் பண்ணல. பார்ட் ஆஃப் கேம் இது. தப்பு பண்ணும்போது தெரியலையோ? பயந்து ஓடும்போது தெரியுதுல்ல? இந்த பயம், பயந்து ஓடும்போது இருக்க பயம் தப்பு பண்ணும்போது தெரிஞ்சிருக்கணும். நான் உண்மையிலே அவர் பயந்து அவர் தலைமறைவாவார்னு எதிர்பார்க்கல செந்தில் பாலாஜி. டு பி ஃப்ராங்க், நான் அவர் ஃபேஸ் பண்ணுவார்னு நினச்சேன். நான் உண்மையிலே நினச்சது செந்தில் பாலாஜி அவர் வந்து லிங்க்டுன்னு தகவல் வந்தப்போ நான் என்ன நினச்சேன்னா, அவர் கண்டிப்பாக எஸ்கேப் ஆகிலாம் ஓட மாட்டார். சம்மனுக்கு கூட முதல் சம்மனுக்கு வரமாட்டார். அது எல்லா அரசியல்வாதிகளையுமே பிகு பண்ணுவாங்க. அந்த ஒரு இது காமிச்சுப்பாங்க, அவங்க கெத்து காமிப்பாங்க. பட் செகண்ட் சம்மனுக்கு வந்துடுவார் அவர், அல்லது இன்னொரு டைம் கேட்பார், வந்துடுவார். பட் எப்பயுமே அணுகப்படக்கூடிய ஒரு மனிதராக, காவல்துறையால் அணுகப்படக்கூடிய மனிதராக, எந்த நேரம் விரும்பினாலும் காவல்துறை அவரை நேரில் சந்திக்கலாம், தேவைப்பட்டால் கைது செய்யலாம், அவைலபிலிட்டி கொடுப்பார் அவர். தப்பிச்சு தலைமறைவாக ஓடுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு இது ரொம்ப ஷாக்கிங்.